அருகே குளிவிரையில் மின்மாற்றி அமைக்க தாமதமாவதால் கருகும் பயிர்கள், விவசாயம் பாதிக்கப்படுவதால் மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளிவிரை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு மேலாக விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இப்பகுதியில் ஆற்றுப்பாசனம் இல்லாத காரணத்தினால் மின் மோட்டார் மூலமாக விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இப்பகுதியில் குறைவான மின்னழுத்தம் நிலவியதால் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி கடந்த 6 மாதத்திற்கு முன்பு துவங்கப்பட்டது. புதிய மின்மாற்றி அமைக்கும் நத்தை வேகத்தில் நடைபெற்று வருவதால் குளிவிரை ஊராட்சியில் கடுமையான மின் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. மேலும் கடந்த 4 நாட்களாக தொடர் மின்வெட்டினால் அவதிப்பட்ட விவசாயிகள் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் அவதி அடைந்தனர். இதனால் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீர் பற்றாக்குறையினால் கருகியது. மேலும் பயிர் நடுவதற்காக அமைக்கப்பட்ட நாற்றங்காலில் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக காய்ந்து நடவு செய்யும் பணி முடங்கியுள்ளது. இதனால் கோபமடைந்த விவசாயிகள் குளிவிரையில் உள்ள உதவி பொறியாளர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டு கோரிக்கை வைத்தனர். விரைவில் மின்சாரம் சரி செய்யப்படாவிட்டால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். நீங்க அந்த மர உணிப்பு எத்தனை மாசம் ஆச்சு? நான் நீங்க சுத்தம் பண்ண அந்த இடம் சுத்தம் பண்ணது கார்த்திகை மாசம் சுத்தம் பண்ணா. இப்ப அது எத்தனை மாசம் ஆச்சு? நீங்க போல் உணிப்பு எத்தனை மாசம் ஆச்சு? தம்பி இதை எடுக்க வேண்டாம். நைட்டு 1 மணிக்கு டிபிஎஸ் வந்து அந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் ஃபுல்லா மரம் தான் நிறைய. இல்ல நான் சொல்றேன் வீடருமே ஒரு பகல் ஒரு நைட் தான் கொடுக்குறோம். அவங்க மரம் நடுறாங்க, நெல் நடுறாங்க. நீங்க ஒரு பக்கெட்டு பகல் பூராமே சரி. நீங்க தீர்வு என்ன சொல்றீங்க? அவர்கிட்ட அண்ணன் சொல்லி சொல்றதா முறைப்பட்டி நான் அவருக்கு ஏற்கனவே பேச. அண்ணன் டாக்டிஸான ஆளு.